சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி திரைப்படத்திற்கு வந்த புதிய சிக்கல். பொங்கல் பரிசு தொகை வந்தது இனிப்பான செய்தி. விஜயிடம் தொலைபேசியில் பேசிய ராகுல் காந்தி. ஜனநாயகன் வைஸ் பராசக்தி யாருக்கு அதிக திரைகள்? அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படம் ஜனவரி 10 வெளியாகும் என அண்மையில் தகவல் வெளியானது. ஆனால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள இத்திரைப்படம் குறிப்பிட்ட நாளில் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. சென்சாரில் பராசக்தி படத்திற்கு தணிக்கை குழு அதிக கட் வழங்கியதால் படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு படக்குழு அனுப்பியுள்ளது. 2021 தேர்தலின் போது அப்போது ஆட்சியில் இருந்த அதிமுக அரசு பொங்கல் பரிசாக ரூபாய் 2500 அளித்தது. இதை முறியடிக்கும் வகையில் ரூபாய் 3000 வழங்க திமுக அரசு திட்டமிட்டு அதில் உறுதியாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகை பற்றி புத்தாண்டு தினத்தன்று முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பார் எனவும் தொடர்ந்து ஜனவரி முதல் வாரத்தில் டோக்கன் விநியோகம் தொடங்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கரு துயரம் நடந்த பிறகு விஜய் மீது கொலை பழி சுமத்த சிலர் திட்டமிட்டனர். அப்போது விஜய்க்கு முதல் கால் வந்ததே ராகுல் காந்தியிடம் இருந்துதான் என ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். பிரதர், ஐ ஆம் ஆல்வேஸ் வித் யூ என ராகுல் விஜயிடம் கூறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே காங்கிரஸ் நிர்வாகிகள் தாவேகாவினருடன் இணக்கம் காட்டுவது திமுக தலைமைக்கு நெருடலை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் இது தற்போது பேசு பொருளாகி உள்ளது. விஜய் நடித்த ஜனநாயகனும் சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி திரைப்படமும் அடுத்தடுத்த நாட்களில் வெளியாவதால் யாருக்கு அதிக திரையரங்குகள் கிடைக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள 1100க்கும் அதிகமான திரைகளில் அதாவது 45% பராசக்தி திரைப்படத்திற்கும் 55% ஜனநாயகன் திரைப்படத்திற்கும் கிடைக்கும் என சினிமா வட்டாரத்தில் கூறப்படுகிறது. மேலும் ஒரே சமயத்தில் இரண்டு பெரிய திரைப்படங்கள் வருவதால் ஜனநாயகனுக்கும் வசூலில் சற்று சரிவு ஏற்படலாம் எனவும் கூறப்படுகிறது.